ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்வின் பில்டர்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு 814 ஸ்கொயர் ஃபீட் இடத்துக்கான ஃப்ளோர் பிளான் தான் பார்க்க போகிறோம். அதாவது 814 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட 800 ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் பிளான். இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா இந்த 814 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பார்க்கிங் ஏரியா வராது. இந்த வீட்டுக்கு தேவையான மாதிரி ஃபவுண்டேஷனும் ரூஃபிங்கும் இந்த பார்க்கிங்கு போட தேவையில்லை. இந்த பார்க்கிங் வந்து நம்ம அடிஷ்னலாக கூல் சீட் போட்டு தான் போட போகிறோம். அதனால தான் நான் இந்த ஏரியா வந்து நான் இந்த 814 ஸ்கொயர் ஃபீட்டோட சேர்க்கல. அநேக இடத்துல இந்த ஸ்கொயர் ஃபீட் பேஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து ஃபைனலைஸ் பண்றாங்க. இப்போ இந்த பிளானை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா இங்க மெயின் டோர்ல இருந்து உள்ள வந்த உடனே இது எல்லாமே லிவிங் ஸ்பேஸ்ல இந்த பக்கம் கிச்சன், இந்த கிச்சனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல பெட்ரூம் 1, இந்த பக்கம் பெட்ரூம் 2. இந்த பெட்ரூம் 2க்கு மட்டும் அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்கு. அது இல்லாம காமனா ஒரு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்கு. இப்போ இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா வென்டிலேஷன் அதிகமா வச்சும் ஸ்பேஸ் எஃபிசியன்ட்டா இருக்கிற மாதிரியும் தான் பிளான் பண்ணிருக்கு. இப்போ நார்மலா ஸ்கொயராவோ இல்லைன்னா ரெக்டாங்குலராவோ நம்ம வந்து வீடு கட்டும்போது ஒரு சில இடத்துல வென்டிலேஷன் டோட்டலா இல்லாத மாதிரி கூட வந்துடும். ஒரு சில பெட்ரூமுக்கு விண்டோவே வைக்கவே முடியாது, அந்த மாதிரி கூட வந்துடும். இப்போ உங்களுக்கு இடம் அதிகமா இருக்கு அப்படின்னா இப்போ இந்த பிளானை பாருங்களேன். இங்க கிச்சன் இருக்கு, இங்கே லிவிங் ஸ்பேஸ் இருக்குது, இங்கே பெட்ரூம் 2 இருக்குது, இங்கே பின்னாடி பாத்ரூம் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இங்கே ஸ்டேர் கேஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் 1 கொடுத்துருக்கு. அன்சேப்டாக இருந்தாலும் இங்கே வந்து வென்டிலேஷன் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இடம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதோட மெஷர்மெண்ட்ஸை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். லென்த்து பார்த்தீங்கன்னா 34 ஃபீட் 30 ஃபீட் 6 இன்ச். இந்த பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 9 இன்ச் 14 ஃபீட். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 10 ஃபீட். இந்த லிவிங் ஸ்பேஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் 18 ஃபீட் 3 இன்ச் 7 ஃபீட் 9 இன்ச் 17 ஃபீட் 9 இன்ச். பெட்ரூம் 1ஓட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 10 ஃபீட். பெட்ரூம் 2ஓட சைஸ் பார்த்தீங்கன்னா அதே 10 ஃபீட், இந்த பக்கம் 11 ஃபீட். இந்த அட்டாச்டு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் 6 இன்ச் 5 ஃபீட். இந்த காமன் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 7 இன்ச் 5 ஃபீட். ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு நல்ல லிவிங் ஸ்பேஸ், 2 பெட்ரூம், 2 பாத்ரூம், ஒரு கிச்சன் வச்சு கட்டுறதுக்கு இந்த பிளானை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை 3Dலையும் உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிளானை வந்து நம்ம 3Dல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அது இப்படி தான் இருக்கும். பார்க்கிங்ல இருந்து உள்ள போனோடனே இது எல்லாமே லிவிங் ஸ்பேஸ், இந்த பக்கம் கிச்சன், இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், இந்த பக்கம் ஒரு பெட்ரூம். இங்க ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல மாடிக்கு போறதுக்கு ஸ்டேர் கேஸ். இது பெரிய காமன் பாத்ரூம், இது அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். அந்த 814 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது இப்போ இந்த வீட்டோட அளவு மட்டும்தான், இந்த பார்க்கிங்கோட அளவு கிடையாது. ஏன்னா இந்த காஸ்ட்டை வந்து ஸ்கொயர் ஃபீட் பேஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்றதுனால நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி வீடு கட்டும்போது நல்ல வென்டிலேஷன் ஜாஸ்தியா இருக்கும், ஸ்பேஸ் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் இந்த மெஷர்மெண்ட் எங்கேயும் ஒரு தடவை மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 34 ஃபீட் 30 ஃபீட் 6 இன்ச். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட், அதே 10 ஃபீட். லிவிங் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லிவிங் ஸ்பேஸ். லிவிங் ஸ்பேஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் 18 ஃபீட் 3 இன்ச் 17 ஃபீட் 9 இன்ச் 7 ஃபீட் 9 இன்ச். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட், அதே 10 ஃபீட். பெட்ரூம் 2 மட்டும் கொஞ்சம் பெருசு, 10 ஃபீட் 11 ஃபீட். ஓகே, ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து 2 பெட்ரூம், கிச்சன், ஒரு நல்ல பெரிய லிவிங் ஸ்பேஸ் வச்சு கட்டுறதுக்கு இந்த பிளானை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ யாருக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.